அவன் தப்பிக்க ஹெல்ப் பண்ணதே நான் தான். அப்போ என்கிட்ட சொல்லிதானே ஆகணும். மேடம் ஒண்ணுமே புரியல மேடம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன கொல்ல வராங்க மேடம். யாரு? ஆனந்தி. பொறுக்கி 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 பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே பொம்பளை சோக்குல தான் செருப்படி வாங்கினான் மேடம். கருணாகரன். சாரி மேடம். மேடம் ஏற்கனவே அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இந்த மாதிரி பண்ணி தான் அவன் செருப்படி வாங்கினான். மேடம் அப்படி இருந்தும் திருந்தாமல அவன் இப்படி வேலை பார்த்தானே எனக்கு கடுப்பா இருக்குல்ல மேடம். தூரத்து சொந்தமா வேற போயிட்டான் மேடம் அவன். அதான் கோவம் தாங்க முடியல மேடம். இப்ப அவன் எங்க இருக்கான்? நான் அவனை ஒரு சேஃபான இடத்துல தங்க சொல்லியிருக்கேன். தங்கிட்டு உங்களுக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணுவான். கையில கிடைச்சா கம்பெனில எல்லாரும் கொடுத்த செருப்படியை விட 4 அடி அதிகமாவே கொடுப்பேன் மேடம். இப்போ அவனை அடிக்கிறதோ திட்டுறதோ நம்மளுக்கு முக்கியம் இல்ல கருணாகரன். அவனை ஆனந்தி கையில கிடைக்காம பாத்துக்கிறது தான் முக்கியம். நீங்க தான் அவனை பாத்துக்கணும். நானா? ஆமா, உங்களை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாது. ரகுவும் உங்களுக்கு தான் பயப்படுவான். அதனால நீங்க தான் பாத்துக்கணும். சரிங்க மேடம். ஆனந்திக்கு எக்காரணத்து கொண்டும் உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. பாத்துக்கோங்க. கால கொடுமை. யார்கிட்ட எல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க மேடம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சமாளிங்க. சரிங்க மேடம். கருணாகரனுக்கு டவுட் வராம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். கருணாகரனுக்கும் டவுட் வந்துட்டா உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அதுக்குள்ள அன்பையும் ஆனந்தியும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணணும். இவ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கா? உட்கார்ந்திருக்கிற துணியே சரியில்லையே.